ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச போகிறார் அப்படின்னா ட்ரெஷர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த வார்த்தையிலேருந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் மேத்யூ சாப்டர் 6 வேர்ட்ஸ் 19 to 21, 6ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரலாம். படிப்போமா? Do not lay up for yourself treasures on earth, where moth and rust destroys, and where thieves break in and steal. But lay up for yourself treasures in heaven, where neither moth nor rust destroys, and where thieves do not break in and steal. For where your treasure is, there your heart will be also. ஸோ ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். ஸோ பூமியில் பொக்கிஷங்கள் சேர்க்காதீங்கள், அவைகளுக்கு பூச்சியும் துருமும் கெடுக்கும். ஓகேயா? ஸோ இங்கே நம்ம பொருள்களை சேர்த்து வைக்கிறோம், பணங்களை சேர்த்து வைக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேர்த்து வைக்கிறோம், தப்பு கிடையாது. பட் அங்கே தான் நம்மளுடைய இருதயமும் இருக்கும். எங்கேயும் நம்ம கரெக்டாக போக முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் செட் எல்லாமே அதை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஓகேயா? ஸோ இது கரெக்டாக இருக்கா, யாராச்சும் போயிட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, நான் கீ எங்கே வச்சேன், நான் அங்கே தான் வச்சேன் அப்படின்னு இது எல்லாமே யோசிப்போம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொக்கிஷம் நீங்கள் உலகத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுடைய பொக்கிஷம் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. பரலோகத்தில் என்ன பொக்கிஷம் சேர்த்து வைக்கலாம்? நம்ம ரைச்சியஸாக வாழணும், மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்ம பெக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மற்றவங்களுக்கு யாரோ ஒரு பண உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாங்க, இல்லை என்கிட்ட 100 rupees இருந்துச்சு, மற்றவங்க எனக்கு ஒரு 50 rupees கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நாளை தினத்து குறித்து நான் யோசித்துட்டு இது 50 rupees, இந்த 50 ரூபாய் நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அது ஒரு நோட்டு தான் இருக்குது. பட் நீ இன்னி தினத்தில் யோசித்துட்டு, இந்த நாளில் நீ யோசித்து உனக்கு 50 rupees யூஸ் ஆகிடுச்சு, பட் 50 rupees இருக்குது, நீ நாளை குறித்து நீ யோசிக்காமல் நீ அதை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நாளைக்கு உனக்கு கொடுப்பாரு. ஏன் கொடுப்பார் அப்படின்னா, டுமாரோ அவர் தான் கவனிக்குவார். ஓகே? நாளை தினத்தை குறித்து அவர் தான் கவனிக்குவார். ஸோ நீ அதை உதவணும். மற்றவங்களுக்கு உதவுறதோ இல்லை ஆண்டவருக்குள்ளே அவங்கள நம்ம நடத்துகிறதோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீதியாக நம்ம வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும், ஆண்டவருக்குள்ளே நடத்திட்டு போகணும். நம்ம நித்திய ஜீவனான வாழ்க்கை நம்ம பார்ப்போம். ஓகே? இதுதான் ட்ரெஷர்ஸ் நம்ம ஹெவனில் சேர்த்து வைக்கிறது. ஓகே? அங்கே துருமோ பூச்சியோ எதுவுமே கெடுக்காது, சாப்பிடாது. ஓகே? ஸோ இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுதான வார்த்தை. ஸோ நம்ம வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் குறைவுகள் இருக்குதோ, என்னெல்லாம் தேவையாக நம்ம கரெக்ட் பண்ணணுமோ ஆண்டவரை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா தினந்தோறும் நம்ம ரினியூ ஆகிட்டே இருக்கணும். நம்ம குறைகள் இருக்கலாம், ஏன்னா நிறைய வந்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சரியாயிட்டோம்னா மறுபடியும் சாத்தம் அப்படியே காத்துட்டு இருப்பா, என்ன இவளுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணி இவ்வளோ அப்படியே இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே? ஸோ அது எல்லாமே இருக்காமல் நம்ம அந்த குறைவுகள் எல்லாமே நம்ம தீர்த்துட்டு நம்ம தினந்தோறும் ஆண்டவரை கேட்டுட்டு ரினியூ ஆகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம ஒரு ரைச்சஸ் பீப்புளாக வாழ அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஓகே? ஸோ இதுதான் ட்ரெஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆண்டவருக்கு அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். எப்படி நீதியாய் வாழ்ந்து மற்றவங்களுக்கு உதவி. ஓகே? ஸோ மற்றவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மள்கிட்ட பேசினார். நாளைக்கு என்ன வார்த்தை பேசுகிறார் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். God bless you.